செம்பருத்தி ஷியக்காய் அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம், அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது 1/2 kg பாட்டில். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம சின்ன வயசுலலாம் ஷியாக்காய் தான் நம்ம போடுவோம். ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. பட் இப்போது நம்மளுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம ஷாம்பூஸ்லாம் போடுறோம். சரி, நம்ம பழைய மாதிரி கொஞ்சம் ஷியாக்காய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறது வேறு, பட் இந்த ஷியாக்காய் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது வேறு. பட் ஹெல்த்தியாக நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த ஷியாக்காய் பவுடரை நம்ம வாங்கி இது பண்ணியிருக்கோம். நம்ம சின்ன வயசுலலாம் கஞ்சி தண்ணியிலலாம் போட்டு நம்மளுக்கு தலையில் தேய்ச்சி விடுவாங்க. ஆனால் அது இவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அப்போது 1/2 kg பாட்டில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷியாக்காய் நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு பட்டு மாதிரி நல்ல நைஸாக அரைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹேர் ஃபால்க்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி இளநரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஹேர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது பிளாக்காக கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கெல்லாமே நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியாச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் ஹேர் டென்சிட்டி நல்லா திக்காக முடி இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ஒயிட் ஹேர்ஸ்க்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம வேணால் கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு நைஸ் பவுடராக இருக்குது. நம்ம ஷியாக்காய் வாங்கி அரைச்சி அதுக்கெலாம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது, நல்ல பவுட்ரியாக இருக்குது இந்த ஷியாக்காய். இது நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியுமே அடுத்தும் நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய சிஸ்டருக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இதை ப்ளெயின் வாட்டரில், சப்போஸ் கஞ்சி தண்ணி இல்லை, சாதம் வடித்த தண்ணி இல்லை அப்படின்னா ப்ளெயின் வாட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட சாதம் வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த மாதிரில யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பு போட்டு சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதில் உங்களுடைய ஹேரோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் இல்லைனா ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு கையிலேயே மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கையில் பிசையும்போது நம்மளுக்கு அந்த கெட்டியாக இருக்கிறது, சின்ன கெட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா இதாகிடும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு இது மாதிரி இருக்குது. நம்ம இதை ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நுரை உங்களுக்கு லைட்டாக வரும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னா அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹேர் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்சிடணும். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஈரம் இருந்துச்சுன்னா அதை நல்லா காய வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மைல்டாக ஒரு ஹேர் ட்ரையர் வச்சு கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். ஸோ 5 to 10 minutes நம்ம நல்லா ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம டைம்ஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக அதையுமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பாய்.